வணக்கம். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம பேச்சு வழக்கில் ஒன்று சொல்லுவோம் இல்லையா, உனக்கு மெச்சூரிட்டியே இல்லைடா அப்படின்னு சொல்லுவோம். உனக்கு மெச்சூரிட்டியே என்ன ஆகலை, வயசு மட்டும்தான் ஆகுதே தவிர உடம்பு மட்டும்தான் வளருதே தவிர உனக்கு இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மெச்சூரிட்டியாக வரல அப்படின்னு சொல்லுவோம். சில சமயத்தில் என்ன பண்ணுவோம், நான் ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோ இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகுது. என்ன அப்படின்னாக்கா, மெச்சூரிட்டி பீப்புள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாக்கா அவங்கள எந்த மாதிரியான குணாதிசயங்கள் இல்லை எந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் உடையவங்களை நம்ம மெச்சூரிட்டி பீப்புள்னு சொல்கிறோம் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ண போது. இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சிறுபாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல் நபர் எப்படி இருப்பாங்க, மெச்சூரிட்டி பீப்புள்னு சொல்கிறவங்க, மெச்சூரிட்டி மன முதிர்ச்சின்னு சொல்லுவாங்க தமிழில். அதை மன முதிர்ச்சி உடையவர்கள். இதுக்கு வயசு முக்கியம் இல்லை, அவங்க செய்யக்கூடிய நடவடிக்கைகள், அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அந்த விஷயங்கள் தான் முக்கியம். இதுக்கு இந்த மன முதிர்ச்சி உடையவர் நபர்கள், இந்த மெச்சூரிட்டி பீப்புள்னு சொல்கிறவங்க முதல் டைப் எப்படி இருப்பாங்கனாக்கா, முதல் அறிகுறி எப்படி இருப்பாங்கனாக்கா, இவங்க உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிற ஒருத்தவங்களாக இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய சாய்ஸ் எப்படி இருக்குன்னா, கேரக்டரை பேஸ் பண்ணி தான் அவங்க சாய்ஸ் இருக்கும். ஒருத்தவங்கிட்ட அவங்க முடிவு பண்ணுறாங்க, இவங்க தான் வேணும் இல்லை இவங்க கிட்ட பழகுறாங்க அப்படின்னா அவங்களுடைய கேரக்டரை பேஸ் பண்ணி தான் பழகுவாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்து, இவங்க என்னை பாராட்டுறாங்களா, இவங்க என்னை புகழுறாங்களா, இவங்க எனக்கு நல்லா என்கிட்ட ஜாலியாக பேசுகிறாங்களா, அதை வச்சு ஒருத்தவங்கிட்ட பழகிறதில்ல. இவங்க எப்படிப்பட்டவங்க, இவங்களுடைய கேரக்டர் என்ன, கேரக்டரை பேஸ் பண்ணி அவங்களுடைய சாய்ஸ் இருக்கும், அவங்களுடைய முடிவெடுத்தல் இருக்குமே தவிர உணர்ச்சி வசப்பட்டு இமோஷன்ஸ்க்கு ஃபீலிங்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இவங்க என்னை பாராட்டுறாங்களா, ஓகே நல்லவங்க, இவங்க என்னை திட்டுறாங்களா, இவங்க கெட்டவங்க, அப்படி கிடையாது. ஸோ கேரக்டர் இஸ் இம்பார்ட்டண்ட், நாட் ஃபீலிங்ஸ். இப்போ ரெண்டாவது வகையான குணம் எப்படி இருக்குன்னாக்கா, அவங்க ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. எல்லா விஷயங்களையும் ஒரு நிதானம் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ நிதானமாக இருக்கிறவங்க பொறுமையாக இருக்கிறாங்களா அப்படின்றத பார்க்கணும். உணர்ச்சி வசப்பட்டு கத்துறது, சண்டை போடுறது அப்படி இல்லாமல். மூணாவது எப்படி இருப்பாங்கனாக்கா, இவங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாங்க, இல்லை ஒரு கமிட்மெண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறேன், இன்றைக்கி வரேன், இதுக்குள்ளே முடிச்சு கொடுக்குறேன், இது நிச்சயமாக செய்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அது முடியல. ஆனால் அவங்க சொன்ன விஷயத்தை நிறைவேற்றுறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுப்பாங்க. சொன்னதை அப்படியே மறந்து தூக்கி போட்டு போக மாட்டாங்க. என்ன சொல்கிறாங்களோ, யாருக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்களோ, என்ன கமிட்மெண்ட் பண்ணுறாங்களோ அந்த கமிட்மெண்ட்டை கரெக்டாக நிறைவேற்றணும்னு முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கான எல்லா விஷயங்கள்லையும் ஈடுபடுவாங்க. இதுதான் நான் சொல்கிற மூணாவது விஷயம். இப்போ நாலாவது அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா, இவங்களுடைய பேச்சு குறைவாக இருக்கும், ஆனால் லிசன் பண்ணுறது அதிகமாக இருக்கும். தொண பேச்சு இருக்காது. மற்றவங்க பேசுகிறதெல்லாம் கவனிப்பாங்க, இவங்க என்ன பேசுகிறாங்க, லிசன் பண்ணுவாங்க. ஸோ லிசன் பண்ணுறதன் மூலமாக தான் ஒருத்தரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும், சூழ்நிலையை பற்றி புரிஞ்சிக்க முடியும். நான் மட்டுமே அங்கே பேசிகிட்டு இருக்கிற ஒரு நபராக இருக்கக்கூடாது, மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்குறது, லிசன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ மெச்சூரிட்டி பீப்புள் எப்படி இருப்பாங்கனாக்கா, லிசன் பண்ணுற ஒருத்தவங்களாக இருப்பாங்க பேசுகிறத விட. அஞ்சாவது நான் சொல்கிற விஷயம் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, தனக்கு மட்டுமே கவனம் கிடைக்கணும், ஒரு கவன ஈர்ப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, என்னை மட்டுமே பாராட்டணும், என்னை மட்டுமே புகழணும், எனக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கணும், என்னை மட்டுமே கொஞ்சணும், என்கிட்ட மட்டுமே பேசணும், என்கிட்ட கேட்டுட்டு செய்யணும், என்னையே பார்த்துட்ருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பொசசிவ்னஸ் அல்லது ஒரு அட்டென்ஷன் சொல்லுவோம் இல்லையா, இதுக்கு அது அவங்களுக்கு தேவைப்படாது. எனக்கு மட்டுமே அட்டென்ஷன் கொடுக்கணும், என்கிட்ட மட்டுமே பொசசிவ்னஸாக இருக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்படி எனக்கிட்ட மட்டுமே இருக்கணும்னு எதிர்பார்ப்பு இருக்குன்னா மெச்சூரிட்டி லெவல் இன்னும் வேணும்னு அர்த்தம், இன்னும் வளரலை அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஆறாவதாக நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஓப்பன் மைண்டட்னு அர்த்தம். இந்த மெச்சூரிட்டி பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா ஓப்பன் மைண்டடாக இருப்பாங்க. ஓப்பன் மைண்ட்னா என்ன அப்படின்னாக்கா, ஓப்பன் மைண்ட் என்ன, மனசு திறந்த மனம். ஓகே, திறந்த மனம், மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் அப்படி தொணன்னு பேசிடுது இல்லை, அதான் ஓப்பன் மைண்ட். அப்படி கிடையாது. ஓப்பன் மைண்ட்னா மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் பேசுறது கிடையாது, மனம் திறந்து பேசுறது கிடையாது, மனம் திறந்து கேட்பது. நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோன்னா, நான் எடுத்த முடிவு தான் கரெக்டுன்னு நிற்காம, நான் நினச்சது தான் சரின்னு நிற்காம, எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நினைக்காம, மற்றவங்கக்கிட்டேயும் ஒப்பீனியன் கேட்குறது, மற்றவங்களுடைய விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது.
மற்றவங்க இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்ற விஷயங்களையும் கேட்டறிதல். அவங்க சொல்கிறாங்கன்னா அதை காது கொடுத்து லிசன் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது. இதுதான் ஓப்பன் மைண்டு. ஓப்பன் மைண்டுனா என் மனசில் தோன்றதெல்லாம் பேசுறது கிடையாது. மற்றவங்க பேசுகிறதையும் லிசன் பண்ணி கேட்டு உள்வாங்கி அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது தான் ஓப்பன் மைண்டுன்னு சொல்லக்கூடியது. ஸோ 7வது ஓப்பன் மைண்ட் பர்சன்ஸ், மெச்சூரிட்டி பர்சன்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா, செல்ஃப் அவேர்னஸ் இருக்கும் அவங்களுக்கு. என்ன சொல்ல போனாக்கா ஒரு செல்ஃப் அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா ஒரு சுய கட்டுப்பாடு மற்றும் ஒரு சுய விழிப்புணர்வுன்னு சொல்லுவாங்க தமிழில். இவங்களுக்கு தெரியும், இவங்க எப்பயுமே ஒரு அவேர்னஸ் இருக்கும் இவங்களுக்கு. யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எந்த சமயத்தில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு இருக்கும். நான் யார், இந்த இடத்துல யார், நான் எவ்வளோ பெரிய ஆளாக வேணால் இருந்துருப்பேன், இவங்கக்கிட்ட நான் யார், இந்த இடத்துல நான் யார், இந்த இடத்துல நான் எப்படி, இவங்கக்கிட்ட நான் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு இருக்கும். எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. சரியா? சுய கட்டுப்பாடு இருக்கும். எந்த இடத்துல, அதாவது பின்னாடி நடக்க போகிற விஷயங்களை முன்கூட்டியே விளைவுகளை, இந்த இடத்துல நான் இந்த மாதிரி நடந்துக்கிறதுனால என்ன விளைவு ஆகும் அப்படின்றத ஒரு புரிதல் இருக்கும். அந்த புரிதலுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க முயற்சி பண்ணுவாங்க. இது வந்து ஒரு இமோஷனல் மெச்சூரிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ EQன்னு சொல்லுவாங்க, இமோஷனல் குவாஷியன்ட். ஸோ அந்த நபர்கள் எப்படி தான் நடந்துப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு 7 விஷயம் சொல்லியிருக்கேன். சின்ன ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன். இவங்க என்ன பண்ணுவோம்னா, உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காமல், அதாவது ஃபீலிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம கேரக்டரை பேஸ் பண்ணி அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. சாய்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. இவங்க ரொம்ப பேஷண்ட்டாக இருப்பாங்க. பேஷண்ட்டாக அமைதியாக பொறுமையாக இருக்க முயற்சி பண்ணுவாங்க. உடனே முடிவெடுக்கிறவங்களாம் இருக்க மாட்டாங்க. அடுத்தது என்னென்னா, இவங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாங்க, ஒரு கமிட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அதை நிறைவேற்றுறதுக்கான எல்லா விதமான முயற்சியும் பண்ணுவாங்க. அது ரொம்ப நாள் வரைக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க. சமீபத்தில் ஈஸியாக அந்த ப்ராமிஸை உடச்சி தூக்கி போட்டு போக மாட்டாங்க. ரொம்ப நாள் வரைக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இவங்க பேசுகிறத விட கவனிக்கிறது அதிகமாக இருக்கும். பேச்சு கம்மியாக இருக்கும், கவனம் அதிகமாக இருக்கும். மற்றவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கவனிப்பாங்க. சரிங்களா? அட்டென்ஷன், அந்த லிசனிங் இருக்கும். அடுத்து என்னென்னா கவனம் இருப்பு. என்னை மட்டுமே கவனிக்கணும், என் மேலே மட்டுமே அட்டென்ஷன் இருக்கணும், எல்லாரும் என்னை மட்டுமே பார்க்கணும், என்னை மட்டுமே புகழணும் அப்படின்ற எதிர்பார்ப்புலாம் இல்லாமல், அந்த பொசசிவ்னஸ் இல்லாமல், ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க என்னை கவனிக்கலனாலும், மற்றவங்க எனக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலனாலும் தன்னை நல்லா பார்த்துக்க முடியும்ன்ற ஒரு மெச்சூரிட்டி லெவலில் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஓப்பன் மைண்டட்னு சொல்லக்கூடியது, திறந்த மனம். நான் சொல்கிறத மட்டுமே கேட்கணும், நான் முடிவெடுத்தது மட்டுமே கரெக்டு அப்படின்ற அந்த க்ளோஸ்டு மைண்டு. கிணத்து தவளை மாதிரி கிணத்துக்குள்ளே உட்காந்துட்டு இதான் உலகம், எனக்கே எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு. அது கிணத்தை தாண்டி பெரிய உலகம் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்மளுடைய மைண்டை என்ன ஓப்பன் பண்ணி மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்றதையும் லிசன் பண்ணி கேட்கணும். இதுதான் ஓப்பன் மைண்டுன்னு சொல்லக்கூடியது. அவங்களுடைய ஒப்பீனியன் என்ன, அவங்களுடைய வியூ என்ன, அவங்களுடைய பார்வை என்ன, அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குது, இது அவங்க எப்படி பார்க்குறாங்க, அவங்களோட கருத்து என்ன, அதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது. ஸோ அடுத்தது சுய கட்டுப்பாடு மற்றும் விழிப்புணர்வுன்னு சொல்லக்கூடியது. சுய விழிப்புணர்வுன்னு சொல்லக்கூடியது, எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்ற, அதோடைய இப்படி நடந்துக்கிறதுனால என்ன விதமான விளைவுகள் ஏற்படும் முன்கூட்டியே அறிஞ்சிருக்கிற ஒரு தன்மை. ஸோ மெச்சூரிட்டி பீப்புள்ஸ் இப்படி தான் இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ சொல்லப்பட்ட ஒரு 7 விஷயங்களில் நீங்கள் எத்தனை விஷயங்கள் இருக்கீங்க அப்படின்றத நம்பர்ஸ் மூலமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைக்காலஜி சம்மந்தப்பட்ட இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், டிஸார்டர்ஸ், நிறைய விஷயங்கள், சைல்டு சைக்காலஜி, இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து வீடியோக்கள் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.